வணக்கம். விஜய் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. சினிமா அப்படின்னாலே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். பல ரசிகர்களுக்கு இது தெரிவதில்லை. குறிப்பாக சமூக வலைத்தள நெட்டிசன்களுக்கு இது தெரிவதில்லை. எல்லாத்தையுமே உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். உண்மையாக வரக்கூடிய சமயத்தில் அங்க ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே நடிப்பு. மக்களுக்கு ஒரு சீன் உட்காரணுங்க, பேசப்படணும், அதான் விஷயம். இப்ப சமீபத்தில் லியோலோட ஒரு வார்த்தை போட போறாங்க, தேனாமானா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டா டைரக்டரே சொல்றாரு, இது பப்ளிக்காக நாங்களே போட்டோம் அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? இப்ப அந்த படத்தினுடைய நடிகர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய அரசியல்வாதியாக உருவெடுத்து வருகின்றார். என்ன பண்ணலாம்? இன்னைக்கு கல்வி விருது வழங்கும் விழாலாம் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. நல்லது செய்யறாங்க. இந்த மாதிரி ஒரு தகவலும் சினிமாவில் போயிட்டு இருக்கு. அப்ப அது சினிமாவாக பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். கல்வி விருது வழங்கும் விழா நடிகர் விஜய் அற்புதமா பண்ணியிருக்கிறார். ஒரு 1500 சில்லறமா மாணவ மாணவிகளுக்கு நல்ல விஷயம்தான். அதே அவருடைய படத்துல சப்தவட்டிலியோங்கிற படத்துல தேவடி அம்மா அப்படிங்கிற ஒரு மகனே அப்படிங்கிற கான்செப்ட் வார்த்தை அது பிரச்சனைக்கு உட்பட்டு அந்த வார்த்தையை நீக்கப்பட்டு படம் சுமாராக தான் போச்சு. அப்படின்னு வெற்றி படம்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் அதுல சம்மந்தப்பட்ட மன்சூர் திரிசா மேட்டர்லாம் வெற்றியா போச்சு. மற்ற படம்லாம் வெற்றியா போக முடியாது. அப்போ இது நிஜம், அது நிழல். அது மாதிரிதான் பார்த்துக்கணும். கல்வி விருது வழங்கியது நிஜம், படத்தில் நடித்தது ஒரு நிழல், நடிகர் விஜய். அது மாதிரிதான் பல விஷயங்களை சினிமாவை உண்மையாக நினைத்து கொண்டு இன்னைக்கு பல ரசிகர்களும் விமர்சகர்களும் மற்றபடி சமூக வலைத்தள நெட்டிசன்களும் இருக்கிறார்கள். அப்படிங்கிறது உண்மையிலே மறுபரிசீலனை பண்ணக்கூடிய ஒரு சூழல். எல்லாத்தையும் உண்மையா நம்பக்கூடாது. அதாவது தெலுங்கு நடிகர் ரவி தேஜா அப்படிங்கிறவரு, அவருக்கு வயசு ஒரு 55 இருக்கு. ஆக்ஷன் ஹீரோ தான் அவர், ரொம்ப பப்ளிக்கான நடிகர். இப்போ கொஞ்சம் கிளுகிழுப்பான ஒரு வேடங்கள்ல, கிளுகிழுப்பான படங்கள்ல ஒரு ஆபாசமா நடிக்கக்கூடிய ஒரு சூழல். காரணம்னா மார்க்கெட்டு தான், வயசு ஆகுது. அப்புறம் மார்க்கெட்டை பிடிக்கணும் இல்லையா? அதன் அடிப்படையில் கொஞ்சம் கிளுகிழுப்பா, ஆமா, மார்க் வாங்கக்கூடிய சமாச்சாரம், மற்றபடி ஆபாசமா நடிக்கக்கூடிய ஒரு சூழல். இப்ப நடிச்சிட்டு இருக்கிற படம் மிஸ்டர் பச்சன் அப்படிங்கிற ஒரு படத்தை நடிச்சிட்டு இருக்கிறார். அதுல ஒரு லுக் வந்திருக்கு. ஒரு படம், ஒரு போஸ்டர், ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்குறாங்க. அந்த ட்ரெய்லரை பார்க்கிறவங்க ரொம்ப ஆபாசமா இருக்குதான் நெட்டிசன், ரொம்ப ஆபாசம். அதோட நடிச்சிருக்கிற நடிகை பேரு பாக்கியஸ்ரீ அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன வயசுனா 22, இவருக்கு 55 வயசு. இதை வைத்து கொண்டு அவரை நடிச்சு காலம் போடுறாங்க, அவ்வளவுதான். கட்டி பிடிக்கக்கூடிய சமயத்துல, மற்றபடி நடிக்கக்கூடிய சமயத்துல சில ஆபாசங்களை வெளிப்படுத்துவது. 22 வயசு நடிகையை வச்சுக்கிட்டு இவர் 55 வயசு நடிகையோட ஆபாசமா யார் ஆபாசமா நடித்தா? இவர் நடிக்கிறாரு. ஆபாசம் காட்டுவது பாக்கியஸ்ரீ அப்படிங்கிற 22 வயசு அந்த சின்ன நடிகை தானே. அதை விட்டுட்டாங்க ரசிகர்களும் நெட்டிசன்களும். என்னடா அது, இவ்வளவு வயதான நடிகர் இப்படிப்பட்ட இளம் நடிகையோட சேர்ந்து நடிக்கலாமா? மகள் வயது நடிகை, இத்தனை அது ஒரு விஷயம். மகள் வயது நடிகையோட இந்த அளவுக்கு நடிக்கலாமா? மகள் வயது நடிகையோடு அப்பா வயசுல உள்ளவருக்கு இவ்வளவு ஆபாசமா நடிக்கலாம். நடிச்ச மாதிரி பாக்குறப்ப முதல் மரியாதை எல்லாம் இருக்கு, முதல் மரியாதை இருக்கு. மற்றபடி ரஜினி மீனா சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க, சிவாஜி ஸ்ரீதேவி நடிச்சிருக்கிறாங்க, சிவாஜி ராதா இருக்கு. அதெல்லாம் அடக்கிட்டே போலாம், ஏகப்பட்டது விஷயம் இருக்கு. அதெல்லாம் ஆபாசங்கள் அதிகமாக இருக்கு. மற்றபடி கட்டி பிடித்ததை போட்டு அணைத்ததை போட்டு அதான் அப்படின்னு பார்த்தோம்னா அது விஷயம்தான். அதாவது சினிமாங்கிறது அவ்வளவுதாங்க. சினிமாவை நாம் சினிமாகமாக பார்க்க வேண்டும். மற்றபடி அதை ஒரு உண்மையாக பார்க்க கூடாது. அதன் அடிப்படையில மிஸ்டர் பச்சன் அப்படிங்கிற ட்ரெய்லர், தெலுங்கு படம், இது தமிழ் படம் கிடையாது, தெலுங்கு படம். அதுல ரவி தேஜா பிளஸ் பாக்கியஸ்ரீ நடிச்சிருக்காங்க. ரவி தேஜாவுக்கு 55 வயசு, பாக்கியஸ்ரீ 22, கட்டி பிடிச்சு ரொம்ப ஆபாசமா நடிச்சிருக்காங்க. அதை இன்னைக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல போயிட்டு இருக்கு. அது கூட இன்னைக்கு அந்த படத்தை எப்படா பாக்குறது, எப்படா வரலாம் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு விஷயத்தை தூண்டக்கூடிய விஷயம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, காசு இல்லாத விளம்பரம். ஒரே வார்த்தை, டீசரை போட்டு விட்டோம்னா அதுக்கு ஒரு காசு மட்டும் போதும். மற்றபடி பப்ளிக் இருக்கு. எத்தனையோ படத்தினுடைய ட்ரெய்லர்ஸ்லாம் வரும், டீசர்ஸ்லாம் வரும். எல்லாருமே வெற்றி அடைஞ்சிருக்கு, பேசப்படுது.
இது பாருங்க இன்னைக்கு பேசப்பட்டது மிஸ்டர் பச்சன் அப்படிங்கிற தெலுங்கு படம். அது வேணும்னே காமிப்பாங்க ஆபாசமா. அதாவது 22 வயசு நடிகை வந்து நடிக்கிறாரு, 55 வயசு நடிகர். ஆமா, அவர் வந்து தன் மகள் உள்ள மகள் வயதுள்ள நடிகையோடு இவ்வளவு ஆபாசமா நடிக்கிறாமா? சரி, ரைட்டு. அவருக்கு தான் அறிவு இல்லை. 55 வயசு ரவி தேஜாவுக்கு அறிவு இல்லை. 22 வயசு பாக்கிய ஸ்ரீக்கு ஏன் அறிவு இல்லை? நான் கேட்கக்கூடிய கேள்வியாதான். 22 வயசு பாக்கியஸ்ரீ, ஏன் அந்த பொண்ணுக்கு அறிவு இல்லையா? என்னடா ஒரு 55 வயசா இருக்கிறாரு, இவ்வளவு ஆபாசமா நடிக்க சொல்றாங்க, நம்ம நடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு அறிவி வந்து பாக்கியஸ்ரீ அந்த 22 வயசு உள்ள மகள் வயது உள்ள அந்த பெண்ணுக்கு ஏன் இல்லை? சொல்லுங்க பார்ப்போம். முடிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நடிகை சும்மா அந்த இடத்துல ஏதோ ஒரு நடிகை கிடைச்சிட்டாங்க, மற்றபடி 22 வயசு நடிகை. ஆமா, அவங்க எல்லாமே பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நடிகை சம்மந்தப்பட்டது என்ன சீன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு தம்ம ஒப்பந்தம் பண்ணி என்னத்தையோ ஒரு 10 கோடி போட்டோமா, ஒரு 15 கோடி எடுத்தோமா, இதுதான் உண்மை. இதையெல்லாம் வந்து பெருசு பண்ணக்கூடிய ஒரு விஷயம்லாம் வந்து சினிமாவில் சொல்ல முடியாது. இதையெல்லாம் விட கேவலமான பல விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆச்சுங்களா. உண்மை இதை வந்து நம்ம இப்படி சொல்றோம், உண்மையா ஒரு விஷயமே ஆமா நடந்துக்கு. நடிகை அஞ்சு வகை கேரடி கண்மணியில வந்து அவர் கதாநாயகியாக நடித்தவர். பல படங்கள்ல வந்து ஒரு 20-30 படத்துக்கு மேல குழந்தை நட்சத்திரமாக நடித்து பப்ளிக் ஆகுது. தமிழ்ல கேரடி கண்மணி கதாநாயகி அஞ்சு தெரியும். அவர் வந்து 19 வயசுல 40 வயசு கிழவனை வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அப்புறம் டைவர்ஸ் ஆகி இன்னைக்கு அப்பா அம்மா அது இன்னைக்கு வந்து பெற்றோர் வீட்டுல இருக்கிறாரு. கேட்டா வந்து அவர் வந்து 3 மனைவிகள் வச்சிருக்கிறாரு, எனக்கு தெரியாம போச்சு அப்படிங்கிறார். இது எப்படி கொடுத்து? அதாவது ரவி தேஜா மற்றபடி வந்து பாக்கியஸ்ரீ மேட்ராவது வந்து சினிமாவில் அந்த பொண்ணுக்கு 22 வயசு, அவருக்கு 55 வயசு. ஆனா இது உண்மையாச்சே. நடிகை அஞ்சு வகையில உண்மை 19 வயசு காதலிச்சுக்கிறா. கேட்டா வந்து காதலுங்கிற ஒரு அந்த ஒரு பாலா போன இது இப்போ காதல் தான் எங்களுக்கு காரணம், பாழா போன காதல் தான் என் கண்ணை மூடிட்டு. நடிகை அஞ்சு வந்து இங்கே ஓப்பன் டாக் பேட்டி கொடுக்குறாரு. அதுக்கு முதல்ல எங்க அறிவு போச்சு தெரியலையா? 19 வயசுல 40 வயசு நடிகரை கல்யாணம் பண்றாரு, குழந்தை உண்டாகுது, ஆண் குழந்தை இருக்குது. பாக்குறப்ப சமயத்துல வாழ முடியும். விவாகரத்து என்ன காரணம்? என்னை விட மூத்த வயசுள்ள பெண் குழந்தை இருக்கு, அதெல்லாம் அவர் மறைச்சிட்டாரு. பார்க்க போனா 3 மனைவிக்கு அவரு கணவனா இருக்கிறது, நான் 4வது மனைவி கூட சொல்றேன். இது என்ன படம்? நெட்டிசன் மற்றபடி விமர்சனங்களை பார்த்து கேட்கிறேன். புரியுதுங்களா? சினிமா அவ்வளவுதாங்க, பல விஷயம். இந்த மீட்டுங்கிற வகையில் எவ்வளவு நாரிச்சு. ஏன்னா அவங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க படுக்க சொன்னா இவங்க கூப்பிட்டு படுக்க சொன்னா நான் இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல வந்து கதவை தட்டி நான் ராத்திரி 12 மணிக்கு கதவை தட்டினார்கள். அப்புறம் வந்து ஆபாசத்துக்கு அழைத்தார்கள். நான் முடியாது என்று சொன்னேன். ஆமா, நடிகர் தான் அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா தயாரிப்பாளர் அவருடைய மேனேஜர்ஸ் எங்களை அழைச்சாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து சொல்றாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நடிக்க விட முடியாது. அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லையா, நீ இல்லாட்டி இன்னொரு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் சினிமா. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து சினிமாவில் சகஜம். ஏன்னா இந்த ஒரு நடிகை மட்டும்தான் நான் போட்டு எடுக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஒரு ஸ்ரீதேவியா இருக்கட்டும், மற்றபடி வந்து ஒரு ஹேமலதாவா இருக்கட்டும், மற்றபடி வந்து வேற குறிப்பிட்ட நடிகை வந்து வளர்ந்து விட்ட நடிகைக்கு பின்னால வேணா அவங்க டகாட்டிகள் பண்ணலாம். வளரும் போதுல அறிமுகம்ங்கிறது என்ன யாரு வேணா பண்ணுவாங்க. ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமலாம் ஒன்றும் பண்ண முடியாது. படுக்கை இல்லாம எந்த நடிகை வந்து நடிக்க முடியாதுங்க. ஆமா, கதாநாயகன், தயாரிப்பாளர், மற்றபடி வந்து இயக்குனர் எல்லாம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு கால் ஷீட்டுங்கிறப்ப 30 நாள் 60 நாள் கால் ஷீட் போறப்ப 30 நைட்டே அவங்க புக் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து சினிமாத்துக்கு இன்னும் நடந்துட்டு இருக்க விஷயம். சில நடிகைலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நாங்களாம் எங்களை கூப்பிட்டாங்க நாங்கள் போலிம்பாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் பொய், சும்மா. அந்த மாதிரி நடிகை வந்து பேட்டி கொடுத்தாங்கன்னா எந்த ஒரு தயாரிப்பாளர் புக்கே பண்ண மாட்டாங்க, தூக்கி எறிஞ்சிருவாங்க. இவ இல்லாட்டி இன்னொருத்திட்டு போயிடுவாங்க ஆச்சுங்களா. அந்த மாதிரி வந்து பல விதமா நடந்துட்டு இருக்கு. வயசு வித்தியாசம்லாம் அதெல்லாம் கிடையாது. நடிகை அஞ்சுவே ஏமாந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் என்ன இருக்கு? இன்னொரு விஷயம் கூட இருக்கு. அதாவது அதே தெலுங்குல இது ராஜு தருண் அப்படிங்கிற ஒரு நடிகர், ராஜு தருண், அது உங்களுக்குள்ள இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு அவங்க மனைவி பேர் லாவண்யா. அந்த அம்மா வந்து நடிகை கிடையாது. ராஜு தருண் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு நடிகர்.
கொஞ்சம் பிரபல்யமான நடிகர் தான். ஆமா, இந்த மாதிரி வந்து நடிகர்கள் கான்செப்ட்ல அந்த லாவண்யாங்க அடிக்கடி சந்திக்க பிடிக்கக்குள்ள, ஹைதராபாத்ல சந்திக்க பிடிக்கக்குள்ள அப்படியே லவ் பத்திக்கிச்சு. அப்புறம் ஆரம்பத்துல எல்லாத்தையும் வேலையும் முடிச்சுட்டாரு. யாரு? ராஜ் தரன். ஆமா, கம்ப்ளீட் அந்த லாவண்யாவை எல்லா வேலையும் முடிச்சிடுறாரு. முடிச்ச உடனே அப்புறம் அதுக்கு பின்னால கல்யாணம் பண்றாரு. உடல் ரீதியாக நான் பாதிக்கப்பட்டேன், உடல் ரீதியாக நான் அனுபவிக்கப்பட்டேன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு ஹைதராபாத் லாவண்யா வந்து பேட்டி கொடுக்குறாங்க. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்புறம் பின்னால அந்த ராஜு தருண் அப்படிங்கிறவர் வந்து புதுசப்பா கல்யாணம் பண்றான்னு வைக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு பின்னால வந்து பார்க்கக்கூடிய சமயத்துல 11 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. இன்னைக்கு பிரிச்சுட்டாங்க. பிரிஞ்சு 3 மாசம் மாற்றிட்டு ஹைதராபாத் லாவண்யா வந்து இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா வந்து என்னை விட்டுரு அப்படிங்கிறாராம் அந்த ராஜு தருண் அப்படிங்கிற தெலுங்கு நடிகர். யாரு? ஹைதராபாத் லாவண்யாவை பார்த்து என்னை விட்டுரு, இல்லாட்டி உன்னை உரு தெரியாமல் உன் உடல் தெரியாமல் நீ கொலை செய்து விடுன்னு சொல்லி மிரட்டுறாராம். அப்படின்னு கூட அந்த அம்மா வந்து இன்னைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யாரு? ஹைதராபாத் லாவண்யா. எப்படி வந்தது இந்த விஷயம்? புரியுதுங்களா? சினிமா அவ்வளவுதான், நடிகர்னு தெரிஞ்சு போச்சு. நீ எதுக்கு அவளை போய் லவ் பண்ற? ஹைதராபாத் லாவண்யாவை பார்த்து நான் கேட்கிறேன். சினிமா அவ்வளவுதான். பல நடிகைகளோடு இன்னைக்கு தொடர்பு இருக்கிறது போட்டு லாவண்யா பப்ளிக்காவே வந்து அந்த ராஜு தருண் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிக்க. பல நடிகர் தொடர்பு இருக்கத்தான் செய்யும். நடிகர்னா அவ்வளவுதான், நடிகைன்னா அவ்வளவுதான். பெரிய இருந்தா பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். சிவாஜி கணேசன் ஐயாவெல்லாம் வந்து எப்படிப்பட்ட நடிகர்கள். ஆமா, என்ன புரியுதா? ஏதோ ஒரு விஷயத்துல அண்ணா சம்பந்தப்பட்ட வகையிலையும் பானுமதி சம்பந்தப்பட்ட வகையில டச் பண்ணி பார்த்தாங்க. ஆமா, டச் பண்ணி பேசப்பட்டது அன்னைக்கே. அப்போ வந்து ஒரு நடிகர் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு அண்ணாவை பார்த்து, இந்த மாதிரி சோ கேள்விப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. ஆமா, பானுமதி வந்து படிதாண்டா பத்தினியும் இல்லை, நான் வந்து உத்தம புத்திரனும் அல்ல அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை அருண். இது அண்ணா பேரறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்காங்க, ஐயா சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் என்ன ஜுஜிபி மேட்டர்? இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம். ஆமா, இதுவும் இன்னைக்கு பிரச்சனைக்குரிய விஷயம். அப்படி நடிகை சமந்தா சம்பந்தப்பட்டவை. அதாவது இந்த பிடிக்கிற நெபுலைஸ் ஆவி பிடிக்கிறாங்க பாருங்க, ஒரு மருந்தை போட்டு ஆவி பிடிக்கக்கூடிய ஒரு மிஷின். அந்த மிஷின்ல வந்து அந்த டாக்டர் வந்து நடிகை சமந்தா எந்த டாக்டரை பார்க்குறாரோ அந்த அம்மாவுடைய டாக்டர் வந்து இந்த மாதிரி வந்து அதுல ஹைட்ரசன் பெராக்சைடு மற்றபடி காய்ச்சி வாட்டரை சுடுதண்ணியை லைட்டா வந்து காய்ச்சி மற்றபடி வந்து வடிகட்டி அதை கலந்து அந்த ஆவி பிடிக்க நெபுலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஆவி பிடிக்கக்கூடிய அந்த மிஷின்ல ஊற்றி பண்ணுங்க, நல்லா இருக்கும், உங்களுடைய பிரச்சனைக்கு சால்வ் ஆகும் கூட சொல்லியிருக்கிறாங்க. இந்த நடிகை இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? நடிகை சமந்தா, நம்ம சமந்தா தான் என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஆஸ்துமா தொற்று மற்றோட சுவாச வைரஸ் தொற்று இருந்ததுன்னா இந்த மாதிரி ஹைட்ரசன் பெராக்சைடு மற்றபடி கொஞ்சம் காய்ச்சி வாட்டரை கலந்து வச்சு நீங்களும் சுவாசம் பண்ணுங்க அப்படி இந்த அம்மா ஒரு பிரபலியப்படுத்திட்டாங்க. எப்படி பாருங்க, இதான் அந்த சம்பந்தப்பட்ட அந்த நடிகை வந்து கூர்ந்து ரசிகர்களும் நெட்டிசனை கூர்ந்து பார்ப்பாங்களா இல்லையா? அப்புறம் அவங்களும் ஏதாவது பண்ண பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, மருத்துவம் என்பது வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஒத்துக்கிறது, ஒன்று சில ஒத்துக்காது. ஒரு மருத்துவம் வந்து ஒருவருக்கு ஒத்துக்க இன்னொருக்கு ஒத்துக்காதுங்க. இப்போ தலைவலி காய்ச்சல் சில பேர் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு பேராசிட்டமால் போடுவோம், டக்குன்னு பிடிச்சி போயிடும். ஆமா, சில பேருக்கு அது ஒத்துக்காது. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே வந்து பேராசிட்டல் கான்செப்ட் தான். அதே மாதிரிதான் இந்த மருந்து கடையில போய் மருந்து வாங்கி சாப்பிட்றது. சில பேர் பாருங்க, என்னப்பா இங்க இடுப்பு பிடிக்கிற மாதிரி இருக்குப்பா, இங்க நெஞ்சு பிடிக்கிற மாதிரி இருக்குப்பா, கையால் வலிக்கிற மாதிரி இருக்கு, என்னப்பா பண்ற, இந்த கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடுறப்பா. போனவொன்னு எங்கப்பா போனேன்னா போயிட்டு வந்துடுவாரு. எங்கப்பா டாக்டரை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, நான் டாக்டர்லாம் போலீங்க, நேராக வந்து மெடிக்கலுக்கு போனேன், மருந்து வாங்கி சாப்பிட்டேன். எவ்வளவுக்கு மருந்து வாங்கிட்டு வந்தேன்? 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். டாக்டர்கிட்ட போயிட்டு அவருக்கு ஒரு 300 ரூபா கொடுக்கணும். அப்புறம் அவரு வந்து மருந்து சீட்டை கையில கொடுக்க மாட்டாரு, டைரக்டா வந்து ஆயா மூலமா நர்ஸ் மூலமா கொடுத்து விட்டு நேராக அங்கே கொண்டு போய் கொடுத்து அப்படி கொடுக்குறப்ப அவர் நேராக பின்னால போவார். அவரே இன்னைக்கு தான் டாக்டரே வந்து மெடிக்கல் வச்சுட்டாங்களே. அப்போ டாக்டரே வந்து மெடிக்கல் வச்சு அதில் ஒரு 300 ரூபாய் தீட்டு விட்டு 600 ரூபாய் 200 ரூபாய்க்கு கப்பம் கட்டி அமுச்சிடுவாங்க. முடிஞ்சு போச்சு, பிடிக்கிட்டு விட்டுருவாரு அந்த டாக்டரை. இப்போ என்ன ஆச்சு, 50 ரூபாயோட முடிஞ்சு போச்சு. 700 ரூபாய் எங்க, 650 ரூபாய் மிச்சம் ஆயிடுச்சு, அது 50 ரூபாய்ங்க. இந்த மாதிரி மருந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இது வந்து எனக்கு ஆபத்தான ஒரு விஷயம். மெடிக்கல்ல மருந்து வாங்கி சாப்பிடு ஆபத்தான விஷயம். அது மாதிரிதான் இது.
நடிகை சமந்தா மற்றபடி இந்த மாதிரிலாம் பிரபலியங்கள்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதை பார்த்து இன்னொருவர் செய்வது ஆபத்தான விஷயம். அதை வந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு டாக்டர் லிவர் டாக் அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டன பதிவாக பண்ணிருக்காரு. அவர் வந்து ஆஸ்துமா மற்றும் அலர்ஜி அறக்கட்டளை நிறுவனர் போல அமெரிக்காவில். அதை டாக்டர் லிவர் டாக்ங்கிறவர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு என்னம்மா நீ வாட்டும் போது நடிகை வாஸ்தவம் தான், இந்த மாதிரி வந்து தடை செய்யப்பட்ட ஒரு மரம் தான் அமெரிக்காவில். பொது சுகாதாரத்தை ஊர் விளக்கக்கூடியது, உடல் ஆரோக்கியத்தை தீங்கானதான். ஆமா, எது இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுல தண்ணி ஊற்றி இது நெபுலைஸ் ஆவி பிடிக்கிறது, மூச்சு இழுக்கிறது, அது மிகப்பெரிய ஒரு தவறாகும். அதை வந்து நீங்க பதிவு விட்டுருக்கிறீங்க. யாராவது வந்து அந்த அம்மா மேல கோர்ட்ல கேஸ் போடுங்க, மற்றபடி சிறை தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பதிவு விட்டுருக்காரு. டாக்டர் லிவர் டாக்டர் அப்படிங்கிறவர் பாருங்க. இதுல என்ன தெரியுது? ஒண்ணுமே கிடையாது. சினிமாங்கிறது அவ்வளவுதான். அவர்களை வைத்து யாரும் பின்பற்றி விடக்கூடாது, அவர்களை பின்பற்றக்கூடாது. போனீங்கன்னா சினிமாவுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அந்த மாதிரிலாம் இருந்திருந்தா அப்படின்னா எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு பெரிய பிரபலியமா வந்திருக்கவே மாட்டாரு. அதை உணர்ந்தவர் தான் வந்து நடிகர் ரஜினிகாந்த். வேணாம்ப்பா என்னதான் இருந்தாலும் கவுத்து போடுவாங்க, காமராஜரே கவுத்த பூமி இது, புரியுது? அப்படிங்கிறப்ப நம்மளே கவுத்துருவாங்க, இருக்கிற காசு போயிருக்கு. நேக்கா ரஜினிகாந்த் என்ன பண்ணிட்டார்? அரசியலை விட்டு விலகி விட்டார். அதான் உண்மை, பகிரங்கமான உண்மை. நம்ம அதுக்காக வந்து நடிகர் விஜய் மாட்டிக்கொண்டாருன்னா சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுடைய நிலைப்பாடு ஒரு மாதிரி, அது எவ்வாறு டீல் பண்றாங்க அப்படிங்கிறதா இருக்கு. இன்னைக்கு சீமான் பாருங்க, 8.19 அளவுக்கு வாக்கு வங்கி வந்துருச்சு, அங்கீகாரமா வாங்கிட்டார். இது எவ்வாறு? இதே மாதிரி ஏகப்பட்ட இன்னைக்கு நடிகர் விஷால் நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு இருந்துட்டு இருக்கிறார். என்னைக்கு ஆரம்பிக்கிறாரே தெரியல. அதுமாதிரி ஏகப்பட்ட பேர். இதான் நடிகர் மன்சூர் அலிகான் கூட கட்சி ஆரம்பிக்கிட்டு இருந்தாரு, ஒன்னும் அது பிரபலியமா வரல. வேலூர் தொகுதியில நின்றாரு, ஒரு 1000 சில்லற ஓட்டையமா வாங்கினாரு, அதோட முடிஞ்சது. சில பேர் பப்ளிக்காகவும் இந்த மாதிரி பண்றாங்க. நடிகர் விஷால் போன்றவரெல்லாம் வந்து பப்ளிக்காக பண்ணிட்டு அப்புறம் உடம்பெல்லாம் போயிடுவாங்க. நடிகர் விஜய் அப்படி இன்னைக்கே பேசப்படுகின்றார். ஆமா, அதுக்காக வந்து எல்லாரும் எம்ஜிஆரை கூட ஆகிவிட முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. வழுக்களும் உண்டு, ஏற்றமும் உண்டு, இறக்கமும் உண்டு, சறுக்களும் உண்டு. அதான் வந்து அரசியல் சினிமா வாழ்க்கை. அதுலேயும் குறிப்பாக வந்து சினிமாங்கிறது வந்து என்னைக்குமே டூப்ளிகேட் தான். அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் செய்கிறார்கள் என்பதற்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஈடு கொடுத்து அதை செய்து விட முடியாது. நீங்க நடிகை சமந்தா வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடை தண்ணியோட கலந்து வந்து நெபுலைசர் பண்றாங்க, கருவியில ஊற்றி பண்றாங்க அப்படின்னு எல்லாரும் பண்ணிவிட முடியும். அப்படி வேலை பண்ணிடாதீங்க. ஆமா, சில பேருக்கு தான் ஒத்துக்கும். அது உங்களுடைய பிசிசியன், உங்களுடைய குடும்ப டாக்டரை கன்சல்டிங் பண்ணி பண்ணுங்க. அதுதான் டாக்டர் லிவர் டாக் சொல்றாங்க. அதுக்கு சமந்தா மீண்டும் பதிவு விட்டுருக்குறாங்க. ஆமா, நான் நடிகைங்கிறதுனால வந்து இவர் இந்த அளவுக்கு என்ன வந்து சிறையில தள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வார்த்தையால் வந்து கஷ்டப்படுத்தி விட்டார். ஏன்னா என்னுடைய மருத்துவரையும் இவரையும் சேர்ந்து நான் மோத விட போறேன். மோத விட்டு என்ன பண்றது? உங்களுடைய மருத்துவம் உங்களுக்கு பொருத்தம், அவர் சொல்லக்கூடிய மருத்துவம் அவருக்கு பொருத்தம், அவ்வளவுதான். மருந்து என்பது அது மற்றபடி ஒரு சித்த வைத்தியமோ மற்றபடி ஒரு இயற்கை வைத்தியமா இருந்தா கூட ஆங்கில மருத்துவம் டக்குன்னு ஒரு பக்க விளைவு சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தும். அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள், நடிகை சமந்தா விஷயங்கள், மற்றபடி ரவி தேஜா, பாக்யஸ்ரீ வயசு வித்தியாசம் இல்லாம ஆபாசத்தை வெளிப்படுத்துறாங்க. இதெல்லாம் வந்து ரசிகர்களும் நெட்டிசனும் பெருசா எடுத்துக்காது. அதான் என்னுடைய வேண்டுகோள். சினிமா தான், முடிஞ்சு போச்சு. நேரா போனீங்கன்னா 100 காசு கொடுத்து அங்க டிக்கெட் குடிச்சுக்கலாம், சினிமா பார்த்து ஒரு 3 மணி நேரத்தை வெளிக்கிட்டீங்களா, பொண்டாட்டி பொண்ணையோட புருஷன் பொண்டாட்டி ஜாலி ஜம்முன்னு குடும்பத்தோட வந்தீங்களா, அந்த படம் நல்லா இருந்தாலும் சரி நாசமா போனாலும் சரி, அதை பத்தி விட்டுருங்க. ஏன்னா போனோமா நல்லா இருக்கு ஒரு 3 மணி நேரம் ஏசியில உட்காந்தோமா, இல்லை எங்க ஊர் பக்கம்லாம் ஏசி தேட்டர்லாம் கிடையாது, சாதாரண தேட்டர் தான் அதிகம் இருக்கு. உட்காந்தோமா, 2 கொசு கடியை வாங்கினோமா, 2 மூட்டை பூச்சி கடியை வாங்கினோமா, அப்படியே நடந்து வந்தோமா, ஆட்டோ பிடிச்சி வந்தோமா, இல்லை 4 வீலர் 2 வீலர் அதுல வந்தோமா, வந்துகிட்டே இருங்க. நம்ம சினிமா என்பது ஒரு மாயை. அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அவர்கள் நடக்கக்கூடிய நடவடிக்கை என்பதெல்லாம் ஒரு விளம்பரத்தின் அடிப்படைதான ஒழிய மற்றபடி உண்மையாக நம்பாதீர்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.